Love you guys. டைரக்டர் சங்கர் இயக்கத்துல கமல்ஹாசன், சித்தார்த்னு இன்னும் பலர் நடிப்புல பிரம்மாண்டமா தயாராகி இருக்கிற படம் தான் இந்தியன் 2. இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. வர்ற ஜூலை 12 படத்தை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்தியன் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏஆர் ரகுமான் தான் இசையமைச்சிருப்பாரு. படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு படத்தோட மியூசிக் சாங்ஸ்னு எல்லாமே மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆகி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஏஆர் ரகுமான் இந்தியன் படத்துக்கு வேற லெவலா மியூசிக் போட்டிருப்பாரு. ஆனா இப்ப இந்தியன் 2ல அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. இது ஏஆர் ரகுமான் ஃபேன்ஸ் பலருக்கும் வருத்தத்தை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி டைரக்டர் சங்கர் இயக்கத்துல தயாராகிட்டு இருக்கிற ராம் சரணோட கேம் சேஞ்சர் படத்திலையும் தமன் தான் இசையமைச்சிருக்காரு. அதனால சோசியல் மீடியால ஒரு சிலர் டைரக்டர் சங்கருக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, அதனாலதான் இந்தியன் 2ல ஏஆர் ரகுமான் ஒர்க் பண்ணலையான்னு பலரும் கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில இந்தியன் 2 படத்துல ஒர்க் பண்ணாததுக்கான காரணத்தை ஏஆர் ரகுமான் சொல்லியிருக்கிற பழைய இன்டர்வியூ ஒன்னு சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. அதுல ஏஆர் ரகுமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் 2ல நான் தான் ஒர்க் பண்ணணும்னு கமல் நிறைய தடவை என்கிட்ட கேட்டாரு. ஆனா அது டைரக்டர் தான் டிசைட் பண்ண முடியும். சங்கர் பாத்தீங்கன்னா மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான ஒரு டைரக்டர். ஒரே ஆள் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் போர் அடிக்கும், சேலஞ்சிங்காவும் இருக்காது. அதனால கூட இந்தியன் 2ல வேற ஒரு மியூசிக் டைரக்டரை சூஸ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லனா 2.0 படத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒர்க்ஸ் இருந்துச்சு. ரெண்டு பேருமே அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். என் கூட சேர்ந்து சங்கரும் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாரு. 2.0 ப்ராஜெக்ட்ல நான் கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்ண மாதிரி அவருக்கு தோணி இருக்கும் போல. அதனால கூட இந்தியன் 2ல மியூசிக் டைரக்டரை சேஞ்ச் பண்ணிருக்கலாம். சங்கர் நான் இல்லாம படம் பண்றது இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியே அந்நியன், நண்பன் எல்லாம் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு தான் பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இப்படி வெளியே போய் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் வர்றது ஒரு நல்ல விஷயம் தானே ஏஆர் ரகுமான் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஏஆர் ரகுமானோட அந்த இன்டர்வியூ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. ஏஆர் ரகுமான் கொடுத்த இன்டர்வியூ மூலமா ஏஆர் ரகுமானுக்கும் சங்கருக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றத புரிஞ்சுக்க முடியுது. இதை தொடர்ந்து இந்தியன் 2 படத்தோட எல்லா சாங்ஸையும் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியன் 2 சாங்ஸ்க்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஒரு சிலர் பார்ட் 1ல இருந்த அளவுக்கு இல்ல, செகண்ட் பார்ட்லயும் ஏஆர் ரகுமானை இசையமைச்சிருக்கலாம்னு அனிருத்தை விமர்சிச்சுட்டு வராங்க. அதுக்கு பதிலளிக்கிற விதமா இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல அனிருத் பாத்தீங்கன்னா, என்னையும் ஏஆர் ரகுமான் சாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, நானும் ஏஆர் ரகுமான் ஃபேன் தான், எப்போதும் ஏஆர் ரகுமான் தான் பெஸ்ட்னு அனிருத் சொல்லியிருந்தாரு. சோ இந்தியன் 2 சாங்ஸ் எப்படி இருக்குன்றதையும் இந்தியன் 2 படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.